ஓ, ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிண்ணா. பார்த்து சொல்லி தான் தந்திருக்காரு விரட்டக்கூடாது அப்படின்ட்டு. அவ்வளோதான், டாப் அடித்தாச்சு. வண்டி அணி அப்படியே ஒரு இப்போ ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். அப்படியே போனோன்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த ஹெட்செட்டுங்கிறேன் ஹெல்மெட்னால நமக்கு வந்து அந்தளவுக்கு இப்போவும் கேட்குது, அந்த தம்பு வந்து பயங்கரமாக கேட்குது. பட் ஹெல்மெட்டை கலத்திட்டு ஓட்டினோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இதுவாக இருக்கும். இப்போவும் கேட்குது சவுண்டு டக்கு 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 டக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபைனலி நானும் ஒரு 90s 50s மாடல் வண்டி வந்து ஓட்டிட்டேன். எப்படி போகுது பாருங்க, அப்படியே பழம் மாதிரி. ஆக்சுவலாக ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, என்ன சொல்கிறது, எல்லாமே கையில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஒவ்வொரு வண்டியும் ஓட்டும்போது ஒவ்வொரு ஃபீல் இருக்குது. இப்போ அந்த வண்டி இப்போ ஓட்டும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு, இந்த வண்டி ஓட்டும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு. ஓல்டு புல்லட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புல்லட்டையும் ஒவ்வொரு மாதிரி ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்குது, அது இதோட சூப்பராக இருக்குது. அவர் சும்மா இல்லை, 2 வண்டியில் எது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டப்போ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்குமே அது பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா அதோட சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. பாருங்க பா, நம்ம இதை விட ஸ்லோவாக போவோம். நான் இப்போ ஒரு 30ல் வந்துட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வாவ், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே கொடுத்தானா அப்படியே வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு, அந்த மாதிரி இருக்கு. வேறு லெவலு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிக்கணும். ஆக்சுவலாக நான் அதில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ரவுண்டு அடிச்சுட்டு போயிடலான்னு நான் நினச்சேன். பட் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா நான் வண்டி கிட்டத்தட்ட புல்லட் ஓட்டியும் ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் அப்படியே ஓட்டுறா அப்படின்னு தோணுது எனக்கே ஓட்டுறதுக்கு. அவர் யோசிப்பார், ஐயோ எங்கடா போனா அப்படியே வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு நினைப்பாரு. வாவ், 3rd கியரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பழம் மாதிரி இருக்குது. அதை சொல்லுவாங்க பட்டர் ஸ்மூத்துன்ட்டு. இப்போ உள்ள வண்டிக்கு இதெல்லாம் என்ன பட்டர் ஸ்மூத்து, இதுதான் பட்டர் ஸ்மூத்து. ஐயோ, என் வண்டியில் கூட இந்த அளவு நான் ஃபீல் பண்ணதில்லை. இந்த 2 வண்டியும் செம அல்டிமேட். வாவ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஓட்டி பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து புரியும். பாருங்கள், டாப்பு கியரில் போகிறேன், இந்த ஏற்றத்தை எவ்வளோ அழகாக ஸ்லோவாக அது ஏறுது பாருங்கள். டாப்பில் தான் நான் கியர் ரெடியூஸ் பண்ணல, இன்ஜினே இடிக்கலை, லைட்டாக இடிக்குது. நான் இடிக்கலைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கியர் டவுன் பண்ணிட்டேன். வா, சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு 30க்குள்ளே தான் போவேன். அப்பா பாப்பா கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு. வா, கிடச்சது நான் ஓட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நான் சொல்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சும்மா உருண்டா விட்டு சுற்றுறாண்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு நீங்களும் இந்த வண்டியோட ஃபீலிங் எல்லாம், பழைய புல்லட் எதுவாக எந்த புல்லட் உங்களுக்கு பழசு கிடச்சாலும் சரி,
ஒரு வாட்டி ஓட்டி பாருங்கள். நீங்கள் அந்த வண்டிக்கு வந்து அப்படியே அடிமை ஆயிடுவீங்க. சும்மா இல்லை புல்லட்டு பொதுவாகவே பழைய வண்டி இது RX 100 அது எல்லாமே பார்த்திங்கன்னா தனி இது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மெயினாக நான் சொன்னது வந்து ஹேண்ட்மேடு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு மாதிரி வண்டியை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம். இப்போ நான் வந்து என் வண்டியை வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இவங்க வண்டியை வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வண்டியை விட ஏன் அந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, இல்லை ரொம்ப இதுக்கு நான் ஒரு 80 மார்க் கொடுத்தா அதுக்கு வந்து நான் ஒரு 95 மார்க் கொடுப்பேன் 100க்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, அதில் உள்ளே போட்டிருக்கக்கூடிய பேரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மேடு, இங்கிலாண்டில் இருந்து வர வச்சு நாங்கள் போட்டது அப்படின்னாரு. இதில் அப்படி இல்லை அப்படின்னாரு. ஸோ அதனால தான் வந்து அந்த வண்டி வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இவங்க தம்பி தான் எனக்கு பழக்கம். இவங்க 2 பேருமே ஃபாரினில் இருக்காங்க. இவர் இப்போ தான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தார் நமக்காக. இப்போது அவங்க அண்ணன் தம்பி சொல்லி அவங்க அண்ணனை பிடிச்சி நமக்காக கொடுத்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருமே சொன்னார், நீங்கள் அந்த G2 ஓட்டி பாருங்கள், அது வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வந்து பயங்கரமாக நாங்கள் லண்டன்லேருந்து வர வச்சு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம் அப்படின்னாரு. வேறு லெவல், சும்மாவே வேறு லெவல். யார்கிட்டையாவது உங்கள் ஏரியாலையுமே வச்சுருப்பாங்க யாராவது ஓல்டு புல்லட்டு. நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாங்கி ஓட்டி பாருங்கள். ஆனால் வண்டி வந்து இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னடா இது வண்டின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா இன்ஜின்லேருந்து தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஓட்டுறதுக்கு பிடிக்காது. இன்ஜினாக இருக்கணும், அப்படின்னா தான் ஓட்ட முடியும். இந்த 2 வண்டியுமே இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. என் வண்டியுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. அப்படியே போகலாம், ரசித்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அன்றைக்கி முழுக்க. பால் நழுவி பழம் நழுவி பாலுக்குள்ளே விழுற மாதிரி இருக்குது. என்ன வண்டிடா. ஆக்சுவலாக அந்த G2 வந்து ஒரு வருஷமாக சும்மா தான் இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி தான் எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் 2 நாள் முன்னாடி கேட்கும்போது வரைக்கும் அந்த அண்ணன் இவங்க தம்பி என்ன சொன்னாங்கன்னா, அந்த வண்டி இன்னும் எடுக்கவே இல்லைப்பா, வாட்டர் சர்வீஸ்லாம் அடிக்கணும், அப்படியே ஒதுக்கி விட்டது அப்படியே நிற்கிது அப்படின்னாரு. ஆனால் அவங்க அண்ணன் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணி தான் இது பண்ணிருக்காரு. நான் ஒரு கியர் கூட கம்மி பண்ணல, அழகாக போகுது பாருங்கள். டாப் கியரில் வண்டி கொஞ்சம் கூட இன்ஜின் அடிக்கலை. இன்னும் ஒரு 20ல் போயிட்டுருப்பேன். பிரேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிலோ ஆவரேஜுக்கும் கீழே தான். இது என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம போகிறது 40ல் தான் போனோம் இந்த வண்டியில். இது ரேஸ் விட்ற வண்டியும் இல்லை. அப்படியே ஒரு கெத்தாக அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் அப்படி ஒரு 4 இடத்த பார்த்தோமா வாங்கினோமா அப்படி ஸ்லோவாக அங்கே இங்கே பார்த்து எடுத்து போகிறதுக்கான வண்டி. ஆக்சுவலாக கேமரா எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு வர தெரியல. வண்டி தெரியுதா இல்லை வெறும் வானம் தான் தெரியுதாங்கிறதும் தெரியல. இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது கூட தெரியல. நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், மைக் இருக்கா? இருக்குது. ரெக்கார்ட் ஆகணும்டா சாமி. முதல்ல எடுத்தது வந்து லீனியரில் போட்டு எடுத்துட்டேன், அதனால் அது வந்து ரெக்கார்டு கிளியராக ஆகிருக்காது. சூப்பராக இருக்குது. அப்போ அந்த வண்டி எப்படி இருக்கும், அது இதோட சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு புல்லட்டை இனிமேல் நானே ஓட்டி பார்த்து அந்த புல்லட்டோட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லலான்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது. நான் இது வரைக்கும் ஓட்டின புல்லட்டில் வந்து அந்த இதுக்கு முன்னாடி ஓட்டின அந்த G2க்கு தான் ஃபஸ்ட்டு மார்க் கொடுப்பேன். அந்தளவு லட்டு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் அந்த G2க்கு தான். இந்த புல்லட்டு நல்லாயிருக்கு. என் புல்லட்டும் இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் லெவலில் இருக்கும்.
எனக்கு இந்த வண்டியோட கண்டிஷனுக்கு வந்து என் வண்டி ஈக்குவல். பட் என் வண்டியில் இவ்வளவு ஸ்லோ ஸ்பீட்லலாம் போக முடியாது. இது வந்து அதில் வந்து இந்த G2 வந்து என் வண்டியோட ஸ்லோ ஸ்பீடை வந்து இது வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். பட் இதோட இன்ஜினும் என் வண்டி இன்ஜினும் வந்து சேம் கண்டிஷன், நல்லாயிருக்கும். நான் ஒரே மாதிரி கொடுப்பேன். பட் அந்த G2 வேறு லெவல். இது வந்து சவுண்டாக நல்லாயிருக்கு. என் வண்டி சைலன்சரை விட இது கொஞ்சம் பெரிய சைலன்சர், அதனால் சவுண்டாக நல்லாயிருக்கு. பீட்டு நல்லா ஷார்ப்பாக விழுது. பாயிண்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணோம். எவ்வளோ தூரம் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த வண்டியோட இன்ஜின் அந்த பீட் வந்து நல்லாயிருக்கும். பாயிண்ட் செட் பண்ணுறதுல தான் இருக்குது. இது வந்து வண்டி இன்ஜின் பீட்டு நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நான் ஓட்டின புல்லட்டில் ஃபஸ்ட் மார்க் கோஸ் டு G2. ஓகே, அவர் ரெடியாக இருக்கார், கொடுத்துட்டு போவோம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் இதில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். வண்டி பல மாதிரி இருக்கு, அங்கே வர போயிட்டு வந்தேன். ஆமாம்.